ஹாய் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ச் நம்பர் 9 ஐபிஎல் 2026. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் சனிக்கிழமை நைட் மேட்ச்க்கான ப்ரிவியூ அனாலிசிஸ் தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல வரக்கூடிய டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு The Cricket Soul Tamil. ஸோ நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அகமதாபாத்தில் லாஸ்ட் மினிட்ல வரக்கூடிய பிச் ரிப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா அகமதாபாத்தில் ரெட் சாயிலும் இருக்குது, பிளாக் சாயிலும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறும். ரெட் சாயில்னா எக்ஸ்ட்ரா பவுன்ஸு, பேட்டிங் பேரடைஸு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பிளாக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கிரிப்பு, டர்ன் எல்லாமே கிடைக்கும். பேட்டர்ஸ்க்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பேஸா ஸ்பின்னான்றதை நம்ம கடைசியில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் 185, 195 வரைக்கும் போகும். ஸோ நல்லா விளாண்டாங்கன்னா அதுக்கு மேலேயும் போகும். ரெட் சைடில் ப்ளே பண்ணாங்களா அதுக்கு மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதேமாதிரி பேசர்ஸ் தான் 65% விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, 35% தான் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. டியூ ஃபேக்டர் ஹையாக இருக்கும். ஒரு செகண்ட் பவுலிங் போடுறப்ப கொஞ்சம் அது நியூட்ரலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பவுண்ட்ரி டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய கிரவுண்டு தான். ஒரு 70+ மீட்டர்ஸ் தான் எல்லா பக்கமே இருக்கும். சரி, அதுக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பல மேட்ச் வந்து அகமதாபாத்தில் பார்த்துருப்போம். வின், டாஸ் அண்ட் பவுல் ஃபர்ஸ்ட் சேசிங் தான் அதில் வந்துட்டு டியூ காரணமாக ஒரு ஐடியல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா பிளேயிங் 11 பார்த்துருவோம். சுக்மன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், பிரெண்ட் பிலிப்ஸ், ஷாருக் கான், ராகுல் திவட்டியா, வாஷிங்டன் சுந்தரம் மேலே யூஸ் பண்ணாங்க. பட் ஃபஸ்ட் மேட்ச் பெருசாக எந்த ஒரு இம்பேக்ட்டும் இல்லை. இந்த மேட்ச் என்ன பண்ணாங்கன்றதை பார்க்கலாம். ரஷித் கான், கைஷோர் ரபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, ரியான் பராக், த்ருவ் ஜுரைல், சிம்ரன் ஹெட்மேயர், ரவீந்திர ஜடேஜா, பிரிஜேஷ் சர்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரவி பிஷ்னாய், சந்தீப் சர்மா, நாண்ட்ரே பர்கர். இம்பேக்ட் போன டைம் யூஸ் பண்ணவே இல்லை. ஆர்ஆர் ஈஸியாக ஒன் சைடாக வின் பண்ணனால. ஸோ இப்போ டோனமன் ஃபெரேரா வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஓவர்சீஸ் வந்து 3 பிளேயர்ஸோட தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அசோக் சர்மான்றவர் போன மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ மேபி அவரை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு சாய் கிஷோரை ஒரு ஸ்பின் டியூன் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரஷித் கானுக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. இம்பேக்ட் வந்து நம்ம கடைசியில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் டெலிகிராமில். ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டீம் ஃபார்ம் அண்ட் மொமெண்டம். குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அதுதான் ஸ்ட்ரென்த்தும் அதுதான் வீக்னஸாகவுமே இருக்குது குஜராத் டைட்டன்ஸ்க்கு. என்னென்னா ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டாப் 3. ஸோ இந்த டாப் 3ல் யாராவது 2 பேர் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி ஆகணும். அப்படி இல்லை 2 விக்கெட் எடுத்துட்டாங்க, கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா அடுத்து வரக்கூடியவங்க யாருமே பெருசாக ரன் அடிக்கிறதே இல்லை. அது பெரிய மைனஸாகவும் இருக்குது, ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா பயங்கரமான விக்கெட் டேக்கர், முகமது சிராஜ், ரபாடாவும் இனிஷியலில் சூப்பராக போடுவாங்க. அது ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ வீக்னஸை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் பெருசாக எஃபெக்டிவாகவே இல்லை. ஸோ இதில் வந்து ரஷித் கானுமே பழைய மாதிரி ஒரு விக்கெட் எபிலிட்டின்றது அவர்கிட்டையும் குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். பட்டு மேபி சாய் கிஷோரை உள்ளே கொண்டு வரலாம், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். பட் வாஷிங்டன் சுந்தர் இந்த டைம் வந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்தால் மேட்சப்புக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, ஹெட்மேயரு, ஸோ எல்லாருமே இருக்கிறனால யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி நோட் பண்ணிக்கங்க. இந்த பக்கம் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூ கேப்டன்சி, ஒரு பெர்மனன்ட் கேப்டனாக மாற்றிட்டாங்க ரியான் பராக. ஸோ ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் சூப்பராக வந்து இந்த டாஸை வின் பண்ணி அந்த மழை இருந்தது சிஎஸ்கே அகேன்ஸ்டாக மழை இருந்த காரணமாக சேசிங் ஈஸியாக பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதேமாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் 150 போகக்கூடிய இது இருக்குது. அதேமாதிரி லெஃப்ட் ஆர்முக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாண்ட்ரே பர்கர் வச்சுருக்காங்க. ஓப்பனிங்கில் வைபவ் சூரியவன்ஷி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், பேட்டிங்குமே செம்மையாக இருக்குது, நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. ஸோ இதில் என்னை பொறுத்த வரைக்கும் டீம் ஃபார்ம் அண்ட் மொமெண்டமில் ஹோம் அட்வான்டேஜ் தான் இவங்களுக்கு இருக்குது. இப்போ கரண்ட்டாக பார்க்குறப்ப ஆர்ஆர் தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தியாக தெரியுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் சுக்மன் கில் தான் இதில் வந்து கிங்கு இந்த கிரவுண்டில். ஹைலைட்டட் பிளேயர்ஸ் ஜாஸ் பட்லரு 59 இருக்குது இந்த வென்யூவில், ஹோம் கிரவுண்டு இவங்களுக்கு. ஸோ சுக்மன் கில் 50 வச்சுருக்காரு. பிரசித் கிருஷ்ணா நல்ல ஒரு 2 விக்கெட் ஆவரேஜ் கிட்ட வச்சுருக்காரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் 43 ஆவரேஜ் இருக்குது. சாய் சுதர்சன், ஸோ இவங்களாம் தான் ஹைலைட்டட் பிளேயர்ஸ். ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா பேட்டர்ஸை ஃபில் பண்ணி வைக்கிறது நமக்கு ஐடியல் ஸ்ட்ராட்டஜியாக நமக்கு இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி தான் வந்துட்டு சுக்மன் கில் இந்த கிரவுண்டில் கிங்கு, ஸோ ஆவரேஜ்லாம் அதிகமாக இருக்குது, நல்லா ப்ளே பண்ணிவான்னு சொல்லிட்டு இதே ஆர்ஆர் vs ஜிடி மேட்ச்சில் போன வருஷம் நான் வந்து சுக்மன் கில்ல கேப்டனாக போட்டிருந்தேன்.
ஆனால் ஆர்ச்சர் கூட ஒரு பேட்டில் இருக்குன்றதை மறந்துட்டேன். ஆர்ச்சர் உடச்சி எரிஞ்சிட்டாரு சுக்மன் கில்லை. ஸோ அதையுமே வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா அதுவுமே ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்த ஓப்பனிங் இருக்கக்கூடிய 2 பேரை எடுத்தால் போதும், அவங்களுடைய டீமே மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதை ஃபஸ்ட்டு மேட்ச் அதுதான் நடந்துச்சு ஜிடிக்கு. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக எல்லாருமே ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் அந்த 3 டாப் 3க்கு மட்டும் தான் நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லிக்கிற அளவுக்கு பிளேயர்ஸுமே இல்லை அவங்கக்கிட்ட. ஸோ பவுலிங் ஓரளவுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க. மேலே 3 கீழே 3 வச்சு தான் ஓட்டுறாங்க. மிடில் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பட் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 43, 38 எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி டீசென்ட் ஆவரேஜ், ரியான் பராக், அதுக்கப்புறம் த்ருவ் ஜுரைல், ஹெட்மேயர் 40, 44 வச்சுருக்காரு. ரவீந்திர ஜடேஜா ஒரு கூடுதல் பலம் அவங்க டீமுக்கு. டோனவன் ஃபெரேரா உள்ளே வந்தால் அவருமே ஒரு நல்ல ஒரு இம்பேக்டாக இருப்பார். ஏன்னா அவரால் பவுலிங்குமே போட முடியும். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரவி பிஷ்னாய், அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா, ஆண்ட்ரே பர்கர் நல்ல டீமாக தெரியுறாங்க ஆரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜிடிக்கு இந்த மிடில் ஆர்டர் ரொம்பவுமே பெரிய டேமேஜாக இருக்குது. போன வருஷத்துலேருந்து அதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா பவுலர் இம்பாக்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேஸ் அட்டாக் வச்சுருக்காங்க. ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ். ஸோ இம்பாக்டில் கிரிட்டிக்கலாக இருக்கும், நல்லா வந்து பண்ணலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய கிரவுண்டுனால வைபவ் சூரியவன்ஷிக்கு போன மேட்ச்சே மேட் என்ட்ரி கேட்சை விட்டாங்க, மேட் என்ட்ரி பாலில். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து போட்டு எட்ஜ் ஆச்சு. ஏன்னா வைபவ் சூரியவன்ஷி எல்லா பாலுமே அடிக்க தான் போகிறாரு. அதுவும் குறிப்பிடத்தக்க மாதிரி இந்த அகமதாபாத் ஸ்டேடியம் எல்லா பக்கமே 70+ மீட்டர். ஸோ அவருக்கு அந்த 15 வயசில் அந்த இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது. பட் எல்லா பாலையும் அக்ரெசிவாக மீட் பண்ணுறனால ஒரு பிரசித் கிருஷ்ணாலாம் டாக்டிக்கல் பவுலரு, விக்கெட் டேக்கரு. ஸோ அந்த மாதிரி போடுறப்போ கண்டிப்பாக வந்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பிரசித் கிருஷ்ணாவை 10 ஓவருக்கு மேலே தான் கொண்டு வராங்க உள்ள. ஸோ ரபாடாவையும் முகமது சிராஜையும் இங்கே வந்துட்டு அவர் டேக்கிள் பண்ணால் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து கேட்சை யாரும் விட மாட்டாங்க, பிடிச்சி போட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் சூரியவன்ஷியை. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. பட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்ல ஒரு ஆவரேஜ்ன்றதை வச்சுருக்காரு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. பவுலர் இம்பேக்டை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேர் இந்த டீமில். இங்கே ஆர்ச்சர் அண்ட் ஆண்ட்ரே பர்கர். ஸோ 2 பேருமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. பவர் பிளேலையும் சரி, டெத்துலேயும் சரி. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள் ஃபாஸ்ட், அப்புறம் ஆர்ச்சர் வந்து ஒரு டாப் கிளாஸ் பவுலர். ஸோ இதுதான் வந்து இருந்துகிட்ருக்கு. அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹெட் பார்த்துருவோம். ஸோ இதே கிரவுண்டில் தான் 2022 ஃபைனலில் ஜிடி வந்துட்டு ஆர்ஆரை டிஃபீட் பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியா தலைமையில் கப் அடித்தாங்க. ஸோ அது வேறு. அப்போ இருந்த டீம் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியில் இருந்துச்சு. இப்போ சுக்மன் கில். பட் இருந்தாலும் ஹெட் இதெல்லாம் பார்க்குறப்போ ஆனால் பழைய ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்டாட்ஸ் பார்க்குறப்ப ஜிடி தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஃபார்ம் அண்ட் சிச்சுவேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர் தான் ஸ்ட்ரென்த்தபுளாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம்னா மேட்சப் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் விசஸ் வைபவ் சூரியவன்ஷி. இதான் நான் சொன்னேன், அட்வான்டேஜ் வந்து ஜிடிக்கு தான் இருக்குது. ஏன்னா ரபாடாவும் இவரும் வந்து போடுவாங்க, முகமது சிராஜும். ஸோ இவங்க 2 பேர்த்தையுமே அவங்க டேக்கிள் பண்ணி ஆகணும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் போன மேட்ச் ரொம்ப அக்ரஷன் காட்டலை, கொஞ்சம் பொறுமையாக லாஸ்ட் வரைக்கும் நின்று ஆனார். ஸோ மேபி அவருடைய அப்ரோச் அவரை மாற்றிருக்கலாம். போன வருஷம் மாதிரி ஆட வேணாம், நம்ம வந்து கொஞ்சம் ஆங்கர் ரோலே ப்ளே பண்ணலாம், வைபவ் சூரியவன்ஷி அடிக்கணும்னு நினச்சிருப்பாரு. ஸோ பட் வைபவ் சூரியவன்ஷி இந்த டைம் எஜ்ஜு வாங்கினா விட மாட்டாங்க. ஸோ அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வென்யூவோட டிஸ்டன்ஸும் பெருசு, பவுலர்ஸுமே இன்னும் நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. அவர் அடிப்பார் இல்லைன்னு சொல்ல கிடையாது, மாஸ்டர்ஸ் ஹிட்டு தான். பட் போன மேட்ச்மே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே வந்து கார்த்திக் சர்மா அந்த கேட்சை பிடிச்சிருந்தா டக் அவுட்டு வைபவ் சூரியவன்ஷி. அதே மாதிரி மேபி ஒரு 10 ரன் 20 ரன் அடித்ததுக்கப்புறம் கூட ஒரு சான்ஸ் கிடைக்கும், அதை பிடிச்சி போட்டுருவாங்க கண்டிப்பாக. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய சுக்மன் கில், அதுக்கப்புறம் ஸ்பின்னு. ஸோ இதில் பார்த்தோன்னா அட்வான்டேஜ் வந்து ஜிடிக்கு தான். அவருக்கு வந்து ஒரு பாதிப்பு அப்படின்னா ஆர்ச்சரையும் ஆண்ட்ரே பர்கரையும் தான் வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும் சுக்மன் கில். ஆர்ச்சர் கூட ஒரு பேட்டில் இருக்குது. ஸோ இங்கே ஸ்பின்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரவி பிஷ்னாய் அப்புறம் ரவீந்திர ஜடேஜாலாம் ஆடிடுவாங்க இவங்க 2 பேருமே. ஏன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன், சுக்மன் கில் ஆங்கர் ரோல் மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான், அக்ரெசிவாலாம் ஆட மாட்டாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் ஜிடிக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா பேட்டர் மேட்சப். ஸோ ஜாஸ் பட்லர் விசஸ் ஆர்ச்சர். ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு பேட்டிலாக இருக்கும். மேபி சுக்மன் கில்லை எகெயின் ஆர்ச்சர் பவர் பிளேயில் எடுத்துட்டா பட்லரும் பவர் பிளேயில் உள்ளே வந்துடுவார், ஆர்ச்சரை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ யார் வின் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். அது பிச் டைப்பை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் பிச்சில் போட்டு எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஒரு ரெட் சாயில் விக்கெட்டாக இருந்தால் ஆர்ச்சருக்கு இன்னும் கூடுதல் பலமாக இருக்கும், எக்ஸ்ட்ரா பவுன்ஸு இதெல்லாம் இருக்கிறப்போ. ஸோ அதனால் நிறையா ஆடிருப்பார் ஜாஸ் பட்லர். இவருமே எப்படி போடணுன்றது தெரியும். ஸோ அந்த பிச் கண்டிஷன் பிளாக் சாயிலாக இருந்தால் ஒரு ஜாஸ் பட்லர் வின் பண்ணுவார், ரெட் சாயிலாக இருந்தால் ஆர்ச்சர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இங்கே டெத் ஓவர்ஸில் நல்லா ஹிட் பண்ணக்கூடிய, மிடில் ஓவர்ஸில் நல்லா ஹிட் பண்ணக்கூடிய ஹெட்மேயரு. ஸோ போன மேட்ச் அந்தளவுக்கு கூட அவங்க பேட்டிங் வரல, த்ருவ் ஜுரைலோட முடிஞ்சு ஒன் சைடாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ ரஷீத் கான் விசஸ் ஹெட்மேயர். ஸோ இதில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 70-75 மீட்ரு டிஸ்டன்ஸ் லாங் பவுண்ட்ரி இருக்கிறனால ரஷீத் கான் வந்து அட்வான்டேஜ் இருக்குது.
இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு ஃபஸ்ட் பவுலிங் போடுறப்ப கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா ஹெட்மேயர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரஷீத் கான். ஸோ இங்கே அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷீத் கானுக்கு தான் இருக்குது இந்த பேட்டரில். நெக்ஸ்ட்டு கீ பேட்டர்ஸ் பார்த்துடலாம். கீ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் விசஸ் ரஷீத் கானுக்கு ஒரு இதுவுமே இருக்குது. ஸோ மிடில் ஓவர் வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்தார் அப்படின்னா இங்கே ஒரு பேட்டில்ன்றது நடக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு வருவாங்களான்றது தெரியல. பவர் பிளேலே ஓவர் அக்ரஷனாக ப்ளே பண்ணிவிட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் வைபவ் சூரியவன்சி வந்து வேகமாக அவுட் ஆகிட்டா அந்த ரோலை வந்து இவர் தான் எடுப்பார். இன்கேஸ் வைபவ் சூரியவன்சி வந்துட்டு நல்லா அக்ரஷனாக அடித்தார் அப்படின்னா இவர் ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுவார். அப்போ வந்துட்டு மிடில் ஓவர்ஸில் இந்த பேட்டில்ன்றது நடக்கும். இதுலேயும் அட்வான்டேஜ் வந்து ரஷீத் கானுக்கு தான் இருக்குது. பட் இப்போ கரண்ட் இதெல்லாம் வந்து அனலைசஸ் அண்ட் ஸ்டாட்ஸு. பட் கரண்ட்டாக பார்க்குறப்ப ரஷீத் கான் விக்கெட் காலமில் இல்லை. ஸோ அவருக்கு பெருசாக முதல்ல 2-3 விக்கெட் எடுக்கக்கூடியவர் இப்போ 1 விக்கெட் தான் மேக்ஸிமம் எடுக்க முடியுது. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இங்கே டாமினேட்டர் சந்தீப் சர்மாவை பயங்கரமாக அடித்து தள்ளியிருக்காரு ஜாஸ் பட்லரு. ஸோ நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பெருசாக அவருக்கு அவுட் ஆனதே கிடையாது. ஸோ அதனால் அட்வான்டேஜ் வந்து இதில் இந்த பேட்டிலில் பட்லருக்கு தான் இருக்குது. ஸோ பேட்டில் 3 சிம்ரன் ஹெட்மேயர் விசஸ் ரபாடாவுக்கு ஹெட்மேயர் 4 டைம் அவுட் ஆகிருக்காரு, 4 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் அட்வான்டேஜ் வந்து ரபாடாவுக்கு தான் இருக்குது கண்டிப்பாக. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 4 டைம் வந்து ரபாடாவுக்கு ஹெட்மேயர் வந்து அவுட் ஆகிருக்காரு. ப்ளஸ் ரஷீத் கான்கிட்டையும் டிஸ்டன்ஸ் காரணமாக ஒரு பேட்டில்ன்றது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஃபேண்டசி டீம் செலெக்ஷன்றதை பார்த்துடலாம். ஜாஸ் பட்லர், த்ருவ் ஜுரைல், சுக்மன் கில், சாய் சுதர்ஷன், எஸ்வி ஜெய்ஸ்வால், ரவீந்திர ஜடேஜா, ரஷீத் கான், கைஷோர் ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், ஜோஃப்ரா ஆர்ச்சர். லிட்ரலி ஜிடி ஒன் சைடாக இருக்குது. பட் மேபி ஃபஸ்ட் பவுல் பண்ணாங்க ஜிடி அப்படின்னா இவங்க 3 பேருமே டெத்தில் போடுறப்ப உங்களுக்கு விக்கெட்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். செகண்ட் பவுலிங்காக இருந்தால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நான்ட்ரே பர்கர், இப்போ ஆர்ஆர் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா நான்ட்ரே பர்கரை ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி சுக்மன் கில் நான் சொல்லி இந்த மாதிரி ஆர்ச்சர் கிட்ட ஒரு பேட்டில் இருந்தது நடக்கும் அவருக்கு. மேபி பிளாக் சாயில் பிச்சாக இருந்தால் தப்பிச்சுக்குவார். ரெட் சாயில் விக்கெட்டாக இருந்தால் ஆர்ச்சருக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ரிஸ்க்கு தான் சுக்மன் கில்ல போடுறது. சுக்மன் கில் அப்புறம் ஜாஸ் பட்லர் வந்து வைஸ் கேப்டன். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலையுமே ட்ரை பண்ணலாம். நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது, ஆவரேஜுமே நல்லா வச்சுருக்காரு. ஸோ பெருசாக எந்த பேட்டிலுமே இல்லை. ஸோ வைபவ் சூரியவன்சி ஒரு ரிஸ்கி ட்ரையாக இருப்பார். நான் சொல்லி இந்த மாதிரி இந்த மேட்ச் வந்து அந்த மாதிரி எட்ஜு வாங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. ஸோ சிம்ரன் ஹெட்மேயர் அப்புறம் நான்ட்ரே பர்கரை ஆர்ஆர் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெட் சாயில் விக்கெட்டாக பிளாக் சாயில் விக்கெட்டான்றதை பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருவோம். ஜிடி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா சுக்மன் கில்ல சேசிங்கில் ஒரு கேப்டனாக போட்டு அதுக்கப்புறம் ஜாஸ் பட்டரை வைஸ் கேப்டனாக போட்டுங்க. ஆர்ஆர் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா எஸ்வி ஜெய்ஸ்வால் டியூ காரணமாக டாஸ் வந்து டிசைட் பண்ணுவதை. ஸோ எஸ்வி ஜெய்ஸ்வாலை கேப்டனாக போட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் கரெக்டான ஒரு பிக்காக இருக்கும். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் சாதகமாக இருக்கலாம். நம்ம வந்து ஈஸியாக சூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து எஸ்வி ஜெய்ஸ்வால் கேப்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் வைஸ் கேப்டன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போதைக்கு ஜிடிலாம் வின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அனலைசஸ் சொல்லுது. பட் இப்போ இந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் அப்புறம் இந்த டாப் 3ல் ஒரு 2 பேர் ஃபயர் ஆனால் போதும். பவுலிங்லாம் நல்லா தான் வச்சுருக்காங்க ஓரளவுக்கு. மிடில் ஆர்டர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டோட்டல் டீமாக பார்க்குறப்ப ஆர்ஆர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. ஸோ ஒரு 55-45 வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டாட்ஸ் அண்ட் அனலைசிஸ்லாம் பார்க்குறப்ப 60 ஜிடிக்கும் 40% வந்து ஆர்ஆருக்கும் இருக்குது. ஸோ இதான் நம்மளோட அனலைசிஸு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிடுங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 2 மேட்ச் இருக்கிறப்போ நான் இந்த சேனலில் தான் 2வது மேட்ச்க்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை நான் டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.